ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வளரறி மதிப்பீடுக்கு உண்டான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அதில் கொஸ்டின்ஸ் பின்வரும் வினாக்களுக்கு விடையெளி சொல்லி கொடுத்துருவாங்களா. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருவாங்க, 7 சென்டிமீட்டர் நீளம் 3 சென்டிமீட்டர் அகலம், இதோட சுற்றளவை குறிப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது செவ்வக வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட சுற்றளவை குறிப்பது பாருங்கள், எப்படி நம்ம எல்லா பக்கமும் கூட்டுவோம் தானேப்பா. இப்போ 7 சென்டிமீட்டர் கூட்டல் 3 சென்டிமீட்டர் கூட்டல் மறுபடியும் 7 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர், ஏன்னா இங்கேயும் 7 இங்கேயும் 3 தானேப்பா வரும். சரிங்களா, அப்போ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது கொஸ்டின், வண்ணமிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு. பாருங்கள், இதோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. பரப்பளவு பார்த்திங்கன்னா 4 பாக்ஸில் வண்ணமிட்டுருக்காங்க. அப்போ 4 தான் இதோட பரப்பளவு. சரிங்களா, இது எல்லாமே 1 சென்டிமீட்டர் அளவை குறிக்கக்கூடியது. அதனால் இதோட பரப்பளவும் 4. அடுத்து பின்வரும் எண்களுக்குரிய எழுத்துக்களை இணைத்து கிடைக்கும் சொல்லை தேர்ந்தெடு. பாருங்கள், என்னென்ன எண்கள் கொடுத்துருக்காங்கன்னா 3, 15, 13, 5. அதுக்கு தான் இப்போ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். ஏபிசிடி, ஏனா 1, பினா 2, சினா 3, அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 3 குறிக்கக்கூடியது சி, 3 என்ற எண்ணுக்கு உரிய எழுத்து சி. 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ, 13 அப்படின்னா எம், 5 அப்படின்னா இ. இப்போ சிஓஎம்இ, இதுதான் சரியான ஆன்சர், கம். அப்புறம் 16 மற்றும் 15ஐ அருகிலுள்ள 10ற்கு முழுமைப்படுத்தி கூட்டினால் கிடைப்பது. 16 அருகிலுள்ள 10 அப்படின்னா 20 தானேப்பா. 15க்கும் அருகிலுள்ள 10 20, ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா என்ன வரும், 40. இதுதான் ஆன்சர். அடுத்து 31 கூட்டல் 18, இவற்றை அருகிலுள்ள 10ற்கு முழுமைப்படுத்தி கூட்டினால் கிடைக்கும் உண்மை மதிப்பு மற்றும் உத்தேச மதிப்பு ஆகியவற்றுள் எதன் மதிப்பு அதிகம் சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உண்மை மதிப்பு பார்க்கலாமா. இதுதான் உண்மை மதிப்பு. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன ஆன்சர் வரும், 8 கூட்டல் 1 9, 3 கூட்டல் 1 4, 49 வரும். இதுவே உத்தேச மதிப்பு அப்படின்னா இதுக்கு நிகரான பக்கத்தில் இருக்கக்கூடிய 31க்கு 10க்கு முழுமைப்படுத்தணும்னா 30 கூட்டல் 18 10க்கு முழுமைப்படுத்தணும்னா 20. ஆமாம் தானேப்பா. இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 50. இப்போ என்ன கேட்குறாங்க, ஆகியவற்றில் எதன் மதிப்பு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தேச மதிப்பு தான். இது வந்து உண்மை மதிப்பு, இது உத்தேச மதிப்பு. இதானப்போ அதிகம் 50, உண்மை மதிப்பு வந்து 49 தான். இப்போ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. இவ்வடிவத்தின் சுற்றளவு. சுற்றளவுனால ஒன்றும் இல்லைப்பா, கொடுக்கப்பட்டுள்ள அந்த வேல்யூ எல்லாமே கூட்டிக்கிட்டிங்கன்னா அதுதான் சுற்றளவு. சரிங்களா, இதெல்லாமே கூட்டுங்க. 6 கூட்டல் 4 10, 10 கூட்டல் 6 16, 16 கூட்டல் 4 20. அப்போ ஆன்சர் 20 சென்டிமீட்டர். அடுத்து செவ்வகத்தின் பரப்பளவு காணும் வாய்ப்பாடு. நமக்கு தெரியுமில்ல, செவ்வகத்தின் பரப்பளவு காணும் வாய்ப்பாடு நீளம் இன்ட்டு அகலம் சதுர அலகுகள். அடுத்து லஞ்ச் அப்படின்ற வார்த்தையை 12, 21, 14, 3, 8 எனில் அந்த எண்களால் நிரப்பலாம். டின்னர் அப்படின்னா அது என்னென்ன நம்பர்ஸ் வரும்னு பார்க்கலாமா. டிக்கு என்ன வரும் பாருங்கள், டி வந்து 4, டிக்கு வந்து 4. இப்போ 4 போட்டுக்கலாம். ஐன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கு பாருங்கள் 9, 9. எண்ணுக்கு 14, 2 எண் வந்திருக்கனால நம்ம 2 தடவை 14 14ன்னு போட்டுக்கலாம். அப்புறம் ஈ இருக்கா, ஈக்கு 5, ஈக்கு என்னதுப்பா 5, ஸோ 5ன்னு போட்டுக்கலாம். அடுத்து 6க்கு பாருங்கள், 6க்கு 18 வரும். சரிங்களா, இப்போ பாருங்கள் 6க்குன்னா 18. இப்போ இதுக்கு உண்டான ஆன்சர் இதுதான். இப்போ 4 9 14 14 5 18. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், 94 என்ற எண்ணை 10 மற்றும் 100க்கு முழுமைப்படுத்தினால் கிடைப்பது. 94 என்ற எண்ணை 10க்கு முழுமைப்படுத்தினால் 90ன்னு வரும். 100க்கு முழுமைப்படுத்தினால் 94 100க்கு முழுமைப்படுத்தினால் 100 தானேப்பா. இப்போ 90, 100. அடுத்து உண்மை மற்றும் உத்தேச கூடுதலுக்கு இடையே வித்தியாசம் 1 வரும் எண்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை மதிப்புக்கும் உத்தேச மதிப்புக்கும் கூடுதல் வந்து இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து 1 வரணும். அது ஃபஸ்ட்டு இந்த நம்பரை எடுத்து ஒவ்வொரு நம்பரையும் நம்ம போட்டு பார்க்கணும். அதோட வித்தியாசம் 1 வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு இந்த நம்பரை எடுக்கலாமா. 18க்கு நிகரான அந்த 10னா 20, 11க்கு வந்து என்ன எழுதலாம் 10ன்னு எழுதலாமா. அப்போ இது வந்து கூட்டணும் அப்படின்னா 30. இது உண்மை மதிப்பு தானேப்பா. 18 11 அந்த உண்மை மதிப்பை கூட்டுங்க 29. பாருங்கள், இதிலேயே நமக்கு இதுக்கு உண்டான வித்தியாசம் தெரியுது. இது வந்து உத்தேச மதிப்பு, இது வந்து உண்மை மதிப்பு. சரிங்களா, உத்தேச மதிப்பிலேருந்து உண்மை மதிப்பை கழிங்க, வித்தியாசம் நமக்கு எவ்வளோ, 30லேருந்து 29 போச்சுன்னா வித்தியாசம் 1. அப்போ இதுதான் சரியான ஆன்சர். ஏன்னா அவங்க வித்தியாசம் 1 வரும் எண்களை தானே தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், அதிகமான சுற்றளவு கொண்ட வடிவம் எது. சுற்றளவுனாலே சொல்லிட்டோம், எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். இப்போ சதுரத்துக்கான சுற்றளவு 4a தானேப்பா. 4 × 6
6 சென்டிமீட்டர் தானே இருக்குது. 4 6 24. அப்போ இதுதான் அதிகமாக இருக்கும். மற்றதெல்லாம் கூட்டினீங்கன்னா இதை காட்டிலையும் கம்மியாக தான் வரும். சரிங்களா, கூட்டி பார்த்துக்கோங்க. அடுத்து பரப்பளவு 54 சதுர சென்டிமீட்டர் கொண்ட செவ்வகம் இது. பரப்பளவு 54 சதுர சென்டிமீட்டர். இப்போ வந்து இதை பாருங்கள், செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் இன்ட்டு அகலம் 96 54. அப்போ இதுதான் 96 54. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், மணி தன் நண்பன் அருணுடைய அலைபேசிக்கு வேர் ஆர் யூ என்பதை இந்த மாதிரி எண்களால் டைப் பண்ணி ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினான் எனில் பின்வரும் ஒன்றில் அருணின் பதிலை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேர் ஆர் யூ அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து அருண் வந்து என்ன ஆன்சர் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் எங்கே இருக்கானோ அந்த இடம் தானே. அப்போ அதுக்குண்டான ஆன்சர் எதுன்னு பார்க்கணும். பாருங்க, இதுதான் அதுக்கு சரியாக இருக்கும். அட் ஹோம் அப்படின்னு சொல்லி அவன் ஆன்சர் பண்ணியிருக்கான். 1க்குன்னா ஏ, 20க்கு டி, 8க்குன்னா ஹச்சு, 15க்குன்னா ஓ, எம்முக்கு 13க்குன்னா எம்மு, 5க்குன்னா இ. அப்போ அவன் வந்து சொன்ன ஆன்சர் அட் ஹோம். அப்போ ஆன்சர் இதுதான்ப்பா. நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எது சரியான ஆன்சர் வருதோ அதை மார்க் பண்ணிக்கிறணும். அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் 40க்கு முழுமைப்படுத்த இயலாத எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 40க்கு முழுமைப்படுத்த முடியாது அப்படின்னா ஒன்று 45க்குள்ளே இருக்கணும், இல்லை 35க்கு மேலே இருக்கணும். பாருங்கள், இங்கே 35 இருக்குது, இங்கே 39 இருக்குது, இங்கே 42 இருக்குது. ஸோ இதெல்லாம் 40க்குள்ளே முழுமைப்படுத்த முடியும். 45 அப்படின்னா இது வந்து 50ன்னு ஆகிடும். 40க்குள்ளே முழுமைப்படுத்த இயலாது. அப்போ இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், 546 மற்றும் 139 ஆகிய எண்களை அருகிலுள்ள 10க்கு முழுமைப்படுத்தி கழித்தால் கிடைக்கும் உண்மை மதிப்பு மற்றும் உத்தேச மதிப்புகளின் வித்தியாசம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு உண்மை மதிப்பு பாருங்கள், 546 அப்புறம் 139 ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 407ன்னு சொல்லி வரும். சரிங்களா. அதே மாதிரி உத்தேச மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 546க்கு உத்தேச மதிப்பு 550. அதே மாதிரி 139க்கு உண்டான உத்தேச மதிப்பு 140. ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு ஆன்சர் 410ன்னு வரும். சரிங்களா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இப்போ 2க்கு உண்டான ஆன்சர் இது வந்து உத்தேச மதிப்பு, இது உண்மை மதிப்பு. 2க்கு உண்டான ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. அவங்க கேட்டது என்னென்னா அதுகளின் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வித்தியாசம்னா ரெண்டையும் கழிச்சோம்னா அதில் வித்தியாசம் என்ன வரும், 410 407 கழிச்சா வித்தியாசம் 3. அப்போ ஆன்சர் வந்து இந்த 3. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், ஒரு சதுர வடிவ வயலின் பக்கம் 25 மீட்டர். அதனை சுற்றி வேலி அமைக்க 1 மீட்டருக்கு 10 ரூபாய் செலவாகும் எனில் வேலி அமைக்க ஆகும் மொத்த செலவு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சதுர வடிவத்தில் வயல் இருக்குது, அதை சுற்றி வேலி அமைக்கணும். அந்த வயலோட நீளம் ஒரு பக்கம் வந்து எவ்வளோனா 25 மீட்டர். ஃபஸ்ட்டு பரப்பளவை சுற்றளவை கண்டுபிடிக்கணும். நம்ம தானேப்பா சுற்றி இருக்கக்கூடிய அளவு. சதுர வடிவம்ன்றதுனால சதுரத்தின் சுற்றளவு 4a. இப்போ 4 × 25, 4 25 100. அப்போ 100 மீட்டர் அந்த பரப்பளவு சுற்றளவு கொண்ட அந்த வயலுக்கு நம்ம வேலி அடிக்கணும்னா 1 மீட்டருக்கு எவ்வளோ ஆகுது, 10 ரூபா ஆகுது. அப்போ 100 மீட்டருக்கு எவ்வளோ ஆகும்னா 100 வந்து 10ஆல் பெருக்கணும். இந்த பெருக்கிருக்குமா 100 10 பெருக்கணும்னா 1000 வரும். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ சிஎப்பி கேப் அப்படின்னா 3 நம்பர் கூட்டி இங்கே போடணும். இப்போ அதுக்குண்டான ஆன்சர்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணணும். கடைசியில் பாருங்கள் எது கரெக்டுன்னு மார்க் பண்ணணும். இதில் எது கரெக்டுனா ரேட் வந்து 39, கேட் வந்து 24. இதுதான் கரெக்டு. பாருங்கள், ரேட் 6க்கு 18, ஏக்கு 1, டிக்கு 20. இது 3ஐயும் கூட்டினா 39. அதே மாதிரி கேட்டுக்கு அப்படின்னா சிக்கு 3, ஏக்கு 1, டிக்கு 20. இதெல்லாம் கூட்டினா 24 ஆன்சர் வரும். சரிங்களா. அப்போ இதுதான் சரியான ஆன்சர். மற்றது எல்லாமே தப்பாக இருக்கும். அந்த கூடுதல் வந்து தவறாக இருக்கும். சரிங்களா. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், நிழலிடப்பட்டுள்ள 2 படங்களை உற்று நோக்கி சரியான கூற்றை தேர்ந்தெடு. பாருங்கள், இதில் வந்து மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்குன்னா 4 கட்டங்கள் இருக்குது. அவன் தானே இப்போ 1 2 3 4. இதில் 1 2 3 4 5. இப்போ இதோட பரப்பளவுன்னு பார்த்தோம்னா இதுதான் அதிகமாக இருக்கும். இதுதான் அதிகம், இது வந்து குறைவாக இருக்கும். சரிங்களா. இவங்க என்ன கூற்றுகளை கொடுத்துருக்காங்கன்னா படம் 1ன் பரப்பளவானது படம் 2ன் பரப்பளவை விட அதிகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஏன்னா இது வந்து 4 கட்டங்கள் தான், இதில் 5 கட்டம். இப்போ இதுதான் அதிகமாக இருக்கும். அதுமாதிரி படம் 1ன் பரப்பளவானது படம் 2ன் பரப்பளவை விட குறைவு. இதுதான்ப்பா சரி. ஏன்னா இதுதான் குறைவாக இருக்குது, இப்போ இதுதான் குறைவு, இது அதிகமாக இருக்குது. அப்போ இந்த கூற்று தான் சரியாக இருக்கும். 2மே சமம் சொல்லி கொடுத்துருவாங்க. இது தவறு. 2 படங்களுக்கான பரப்பளவுகளை ஒப்பிட இயலாது. இதுவும் தவறு, இதுவும் வராது. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், எந்த எண்களை அருகிலுள்ள 100க்கு முழுமைப்படுத்தி பெருக்கினால் மிகச்சிறிய 6 இலக்க எண் கிடைக்கும். இப்போ இதில் ஆன்சர் இதுதான்ப்பா. செக் பண்ணிக்கலாமா. இப்போ இதை வந்து 100க்கு முழுமைப்படுத்தினா 500ன்னு வரும். 225 100க்கு முழுமைப்படுத்தினா 200ன்னு வரும். ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா
1,00,000 வரும். இப்போ வந்து என்ன கேட்டாங்க பெருக்கலாம் மிகச்சிறிய 6 இலக்க எண். இந்த 1,00,000 என்பது 6 இலக்க எண்ணான்னு டெஸ்ட் பண்ணலாமா? பாருங்கள், ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள், 1000, 10,000. இப்போ இது வந்து 6 இலக்கம் தான் லட்சம். 1 2 3 4 5 6 இலக்கங்களை கொண்டு இருக்கிறதுனால இந்த ஆன்சர் தான் சரியாக வரும். நீங்கள் எல்லாமே பெருக்கி பார்த்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு மிகச்சிறிய 6 இலக்க எண் தான் கேட்டிருக்காங்க. அதுலேயே சிறிய 6 இலக்க எண்ணா இதுதான்ப்பா. அடுத்து பாருங்கள், 15 25 ஆகிய எண்களை அருகில் உள்ள 10க்கு முழுமைப்படுத்தி பெருக்க கிடைக்கும் மதிப்பிற்கு பொருத்தமான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அருகில் உள்ள 10க்கு முழுமைப்படுத்தணும் 15ஐயும் 25ஐயும். பாருங்கள், 15 முழுமைப்படுத்தணும் அப்படின்னா 20ன்னு வருமா? 25 முழுமைப்படுத்தினா 300ன்னு வரும். சரிங்களா? அதை நம்ம போட்டாச்சு. இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா எவ்வளோ வரும்? 600. இதுக்குண்டான ஆன்சர். இது உண்மை மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 15 × 25. இதுக்குண்டான ஆன்சர் 375. இப்போ உண்மை மதிப்பு அதிகமாக இல்லை உத்தேச மதிப்பு அதிகமாக? தோராய மதிப்பு தானே இப்போ அதிகமாக இருக்குது. ஏன்னா தோராய மதிப்பு 600ல் இருக்குது. ஸோ உண்மை மதிப்பு 375 தான். அப்போ எப்படி வரும்? இதான தோராய மதிப்பு தான் பெருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கிரேட்டர் தென் அப்படின்றது அந்த சைடு வரும். சரிங்களாப்பா? ஸோ இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் உண்டான ஆன்சர்ஸில் நம்ம பார்த்தாச்சு. இதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு புரியலை, டவுட்டாக இருக்குன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே குட்டீஸ், இது கீழே வந்து இந்த ஆன்சர்ஸை இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டில் வந்து இப்போ அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.